பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 2005-2006 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y மைனஸ் zp ப்ளஸ் z மைனஸ் xq ஈக்குவல் டு x மைனஸ் y அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட சொல்யூஷன் இந்த 4 எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தோன்னே லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. இது வந்து ஒரு லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அடிக்கணும். ஏன்னா லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஜென்ரல் ஃபார்ம் p ப்ளஸ் q ஈக்குவல் டு r. இதுதான் லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த வடிவில் அது இருக்குது. இப்போ பின்றது இந்த y மைனஸ் z, க்யூங்கிறது z மைனஸ் எக்ஸ், ஆர்ன்றது x மைனஸ் ஒய். சரி, இப்போ இந்த வடிவில் இருக்கிற லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் இருக்குது. ஆக்சிலரி ஈக்குவேஷன் தெரிஞ்சால் வழியே சொல்யூஷன் நம்ம எடுக்க முடியும். dx பை p dy பை q dz பை r. இந்த கேபிட்டல் P கேபிட்டல் Q கேபிட்டல் R இருக்கு இல்லையா, அதுதான். இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன் லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. சரி, சொல்யூஷன் என்ன? இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து u ஆஃப் x, y ஈக்குவல் டு c1 அண்ட் v ஆஃப் x, y ஈக்குவல் டு c2. இதுதான் சொல்யூஷன்ஸ், ஆக்சிலரி ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் இது. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன? இது ரெண்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லிடலாம். ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் pi ஆஃப் ஆர் f ஆஃப் u, v ஈக்குவல் டு 0. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன, அதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன, அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் என்ன, ரெண்டு சொல்யூஷன்ஸ் எடுத்து அதோட ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுறாங்க பாருங்கள். f ஆஃப் ஆர் பை ஆஃப் u, v இந்த சொல்யூஷன்ஸ் போட்டு ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ எனக்கு கொடுத்துருக்குற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். y மைனஸ் z p ப்ளஸ் z மைனஸ் எக்ஸ் q ஈக்குவல் டு x மைனஸ் ஒய் இல்லையா? சரி, இப்போ இதில் இது எப்படி இருக்குது? p ப்ளஸ் q ஈக்குவல் டு r. இதோட கம்பேர் பண்ணுறேன் ஜென்ரல் ஃபார்மோட. அப்போ கேபிட்டல் P என்ன? y மைனஸ் z. கேபிட்டல் Q என்ன? z மைனஸ் எக்ஸ். கேபிட்டல் R என்ன? x மைனஸ் ஒய். ஜஸ்ட் இதோட கம்பேர் பண்ணி எடுக்கிறேன், அவ்வளோதான். எடுத்தாச்சு. இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன? இந்த ப்ராப்ளம்க்கு ஜென்ரலாக எப்படி? dx பை p dy பை q dz பை r இல்லையா? இதுதான் ஜென்ரலாக ஆக்சிலரி ஈக்குவேஷன். எதுக்கு? லெக்ராஞ்சி ஈக்குவேஷனுக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஆகிடுது? dx பை pங்கிறது y மைனஸ் z ஈக்குவல் டு dy பை qங்கிறது z மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு dz பை rன்றது x மைனஸ் ஒய். ஸோ இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். எதுக்கு கொடுத்துருக்குற ப்ராப்ளம் இதுதான் கிவன் பிடி சாப்டர்லேருந்து கேட்கப்படுறது. ஸோ கிவன் பிடி வந்து இதுதான், அதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் இதுதான். இந்த கிவன் பிடி லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லெக்ராஞ்சி ஈக்குவேஷன் நல்லா பார்த்த உடனே தெரிஞ்சுது. அதனால் லெக்ராஞ்சி ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து 2 சொல்யூஷன் எடுக்க போகிறேன். எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த ரிலேஷனோட இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணி டெனாமினேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ரேஷியோ உருவாக்குறேன். இது ஒவ்வொன்றும் தனித்தனி ரேஷியோ இல்லையா? இப்போ நியூமரேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடும். இங்கே டினாமினேட்டர் ஃபுல்லாக நியூமரேட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னு டினாமினேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இப்படி ஒரு காம்பினேஷன் நம்மளால் உருவாக்க முடியும் இல்லையா? y மைனஸ் z ப்ளஸ் z மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் x மைனஸ் ஒய். இப்படி ஒரு 4ஆவதாக ஒரு ரேஷியோவை உருவாக்குங்க. இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி தான் உருவாக்கணும். அப்படி உருவாக்குறீங்கன்னா இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா டினாமினேட்டரும் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஸோ 4th இந்த மாதிரி ஒரு ரேஷியோ உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இது பாருங்கள், dx பை y மைனஸ் z ஈக்குவல் டு dy பை z மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு dz பை x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு dx ப்ளஸ் dy ப்ளஸ் dz டிவைடட் பை இது ஃபுல்லாக ஆட் ஆகிட்டு நமக்கு 0 ஆகிடுது. ஓகே, 4th ஒரு நான் ரேஷியோ உருவாக்கினேன். அது டினாமினேட்டரோட டேர்ம் ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 0 ஆகிடுது. எப்படி? ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் z ப்ளஸ் z. ஸோ இந்த மாதிரி கேன்சல் அவுட் ஆகிட்டு டினாமினேட்டரில் அந்த 4th ரேஷியோ 0வாக நிற்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஏதாவது 2 கம்பேர் பண்ணுறேன். எதோட? அந்த லாஸ்ட் ஒன்னோட. இப்போது ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட்டும், அல்லது செகண்ட் ஒன்றும் லாஸ்ட்டும், அல்லது தேர்ட் ஒன்றும் லாஸ்ட்டும் நம்ம ரேஷியோ இந்த மொத்த 4 ரிலேஷன்லேருந்து எனி 2 நான் எடுக்கிறேன். எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கிட்டோங்களா? அப்போ என்ன ஆகும்? திஸ் இம்ப்ளைஸ்
dx by y minus z equal to dx plus dy plus dz by 0. அது ஃபஸ்ட்டும் அண்ட் லாஸ்ட்டும் எடுத்து கம்பேர் பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம், எனி டூ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 0 எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வந்து நிற்குதுன்னா dx plus dy plus dz equal to 0 இப்படி வந்து நிற்குது. அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து நிற்குது. அப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா சொல்யூஷன் கிடச்சிடும். இன்டகிரல் dx வந்து x, இன்டகிரல் dy வந்து y, இன்டகிரல் dz வந்து z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இங்கே வந்து இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஒன்று போடுவோம், அது c1. ஓகே, இதுதான் u. ஓகே, ஸோ புதுசாக ஒரு ரிலேஷனை உருவாக்கி அதை கொண்டு வந்து இருக்கிற மூணோட ஏதாவது ஒன்றோட கம்பேர் பண்ணி நான் சொல்யூஷன் ஒன்று எடுத்துட்டேன், அதுதான் u. ஓகேவா? அப்புறம் இன்னும் ஒரு மாதிரியான காம்பினேஷன் என்னால் இதுக்குள்ளே உருவாக்க முடியும். முதல்ல எனக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் எந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் உருவாக்கலான்னு தோணணும் இல்லைங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், மீண்டும் அதே ஆக்சிலரி ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். மீண்டும் அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னன்னா dx by இது எடுத்துக்கிறேன். இது dx by y minus z dy by z minus x dz by x minus y. இது வந்து ஆக்சுவலாக இந்த காம்பினேஷன் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக என்ன இது வந்து கொடுத்துருக்கிற லெக்ராஞ்சி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் இது. சரி, இதை கொண்டு மீண்டும் ஒரு ரேஷியோ எந்த மாதிரிலாம் உருவாக்க முடியுதுன்னு பார்த்து உருவாக்கி அது மற்ற இருக்கிற மூணுத்தோட ஏதாவது ஒன்றோட கம்பேர் பண்ணி இல்லை இருக்கிற மூணுலேயே மாற்றி எடுத்து நம்ம சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். நான் அப்படியே எடுக்க முடியாதனால தான் புதுசாக இன்னொரு ரேஷியோ உருவாக்குறேன். எப்படிலாம் உருவாக்குறேன்னு பாருங்கள். இப்போ இன்னொரு காம்பினேஷன் நான் எப்படி உருவாக்குறேன்னா dxக்கு xும் dyக்கு yயும் dzக்கு zம் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் ஆட் பண்ணுறேன். அப்போ இங்கே எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னும் போது டினாமினேட்டருக்கும் அதே எக்ஸு, இந்த டினாமினேட்டருக்கு அதே ஒய், இந்த டினாமினேட்டருக்கு அதே இசட், இங்கேயும் எக்ஸோ இசட்டால் நான் மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணுறேன். நியூமரேட்டரையும் எக்ஸோ இசட்டால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். புதுசாக இன்னொரு காம்பினேஷன் எனக்கு கிடைக்குது, எக்ஸ் டிஎக்ஸு ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் இசட் டிஇசட். நீங்கள் ஒன்ஸ் இதுக்கு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு மொத்தமாக பெருக்கணும் இல்லையா? அப்போ தானே அது கரெக்ட் ரேஷியோ. அதனால தான் இங்கேயும் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட்டு ப்ளஸ் இங்கே ஒய் பண்ணணும். ஸோ ஒய் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸு, இங்கே இசட் பண்ணணும், இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, ஜஸ்ட் எக்ஸால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, இங்கே ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, இங்கே இசட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூமரேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணுறீங்க, டினாமினேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற இதுவும் வந்து இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவல் தான். ஸோ இது மாதிரி உருவாக்குற ஒரு புது ரேஷியோ இருக்கு இல்லையா, இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா டினாமினேட்டர் ஃபுல்லாக இங்கே 0 ஆகிடும். அப்போ dx by y minus z dy by z minus x equal to dz by x minus y equal to x dx plus y dy plus z dz. ஓவர் ரூல், அதாவது ரூலை வந்து கிராஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யணும். இப்போ நான் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறது தப்பு இல்லையே, இங்கே ஒய் மல்டிப்ளை பண்ணிக்கிறது தப்பு இல்லையே, இங்கே இசட் மல்டிப்ளை பண்ணிக்கிறது தப்பு இல்லையே. அந்தமாதிரி மல்டிப்ளை பண்ணிட்ட பிறகு தனியாக ஆட் பண்ணுறது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணலாம் இல்லையா? அப்படி ஆட் பண்ணி வர ரேஷியோ ஒரு ரேஷியோ, அது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் தனித்தனியாக. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இது கம்ப்ளீட்டாகவே உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு ரேஷியோ வந்து நிற்குது. இதை கொண்டு வந்து தேர்டு கூடயோ செகண்டு கூடயோ ஃபஸ்ட்டு கூடயோ கம்பேர் பண்ணி திஸ் இம்ப்ளைஸ் கம்பேர் ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட், அது ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அப்போ dx by y minus z equal to x dx plus y dy plus z dz divided by 0. இந்த 0 எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக 0 ஆகிடும். நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் மொத்தம் இங்கே 0 ஆகிட்டா அப்போ இங்கே என்ன இருக்கும், x dx plus y dy
ப்ளஸ் இசட் டிஇசட். இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ இந்த பக்கம் திருப்பி எழுதிக்கிறேன். எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் ப்ளஸ் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா இது 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 தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடலாம். எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, ஒய் டிஒய் இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2, இசட் டிஇசட் இன்டகிரேட் பண்ணால் இசட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் C2, இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். இதுதான்ப்பா நமக்கு V. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சொல்யூஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுகிறோம். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் லக்ராஞ்சி ஈக்குவேஷன். ஜென்ரல் சொல்யூஷன் என்ன சொல்லியிருந்தேன்? பை ஆஃப் u, v ஈக்குவல் டு 0. அப்போ பை ஆஃப் uங்கிறது என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், v என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 2. இதுதான் வந்து v. இதையே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி மீண்டும் இப்படி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இப்படி காமனாக ஒரு 2 எடுத்து அந்த 2 எடுத்துகிட்டு C2 கூட, ஏன்னா பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கு இல்லையா, பை 2 அந்த 2 எடுத்து C2ஓட மல்டிப்ளை பண்ணால் 2C2. இந்த 2C2ன்றது அது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, C3 ஆர் C2. 2C2 ஒரு C இல்லையா, அந்த C தான் இப்படியும் சொல்லலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு C. அதை இப்படியும் சொல்லலாம், ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த மாதிரியும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுவும் இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். கான்ஸ்டன்ட் நான் வந்து பேஸ் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால பை 2 போட்டு அந்த 2 C2ஓட மல்டிப்ளை பண்ணி இந்த 2C2ன்றது ஒரு C தான் இல்லையா. ஸோ இதுதான் எனக்கு V. இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். சொல்யூஷனை பாருங்கள், எந்த வடிவில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம்.